ஏழ்மை, வறுமை, ஊழல் மற்றும் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்று அரியலூரில் தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தல் முன்னோட்டமாக தவிக தலைவர் விஜய் திருச்சியில் இன்று தனது முதல் பிரச்சாரத்தை தொடங்கினார். திரளான தொண்டர்களுக்கு மத்தியில் விஜய் உரையாற்றினார். வெறும் 18 நிமிடங்களே உரையாற்றிய நிலையில் திமுக அரசை கடுமையாக தாக்கி பேசினார். அதன் பிறகு தனது பிரச்சார வாகனத்தின் மூலம் அரியலூருக்கு விஜய் சென்றார். அவரது வாகனத்தை தொண்டர்களும் பின்தொடர்ந்து சென்றனர். அரியலூரிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு நின்று விஜயை வரவேற்றனர். மதியம் 1 மணிக்கு பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரவு 8:40 மணிக்கு உரையை ஆற்றினார். அவசியமே இல்ல. அண்ணா சிலை முன்பாக உரை நிகழ்த்திய விஜய் கூறியதாவது: திருச்சியில் பேசும்போது ஒரு மைக் பிரச்சனை ஆகிவிட்டது. எனவே அங்கு பேசிய ஒரு சில விஷயங்களை இங்கு மீண்டும் சொல்கிறேன். உங்களின் அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும் வருமானத்தையும் வசதியையும் தூக்கி எறிந்து விட்டு வரலாம். உங்களின் அன்பு, பாசத்தை விட இந்த உலகத்தில் வேறு ஏதும் பெரிதல்ல. சாதாரணமாக இருந்த விஜயை இந்த உயரத்துக்கு தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள். உங்கள் வீட்டில் ஒருவனாக ஆக்கிவிட்டீர்கள். என்னங்க பெரிய பணம் வேணும் என்ற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்து தான் பணம் சம்பாதிக்க வேண்டுமா என்ன? அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்ல. எனக்கு எல்லாத்தையும் கொடுத்த உங்களுக்காக உழைப்பதை தவிர எனக்கு வேற எண்ணமும் வேலையும் இல்லை. ரீல் அருந்து போச்சு. மக்களோடு மக்கள் கடலோடு இருப்பதால் நம்மை பற்றி கன்னாபின்னாவென பேசுகிறார்கள். நான் மரியாதையாக பேசினால் கூட தவறாக எடுத்துக்கொள்கிறார்கள். யார் என்ன சொன்னாலும் அண்ணா சொன்ன பஞ்ச்தான். வாழ்க்க வசவாளர்கள். நம்மை மோசமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாஜ அரசையும் திமுக அரசையும் கேள்வி கேட்க வந்துள்ளேன். முக்கால்வாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டோம் என்று கதை விடுகிறீர்களே மை டியர் சிஎம் சார். ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற என்று சொல்லிவிட்டு நீங்களே இப்படி ரீல்ஸ் விடுறீங்களே. அப்படி விட்டதில் பாதி ரீல் அருந்தும் போய்விட்டது. முந்தா நேற்று வரையில் ஒன்றிய பிரதமர், இன்று இந்திய பிரதமர். பிளேட்டை மாற்றி பேசுவதில் நம்ம முதல்வர் ரொம்ப புத்திசாலி. இப்போது புரிகிறதா மக்களே, மறைமுக உறவுக்காரர்கள் என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்று? என்னாச்சு? தமிழகத்தோடு வறட்சியான மாவட்டங்களில் காலங்காலமாக இருக்கும் மாவட்டம்தான் அரியலூர். முந்திரி விவசாயம், சிமெண்ட் உற்பத்தி, பட்டாசு தொழில்களை மேம்படுத்த இந்த அரசு யோசிப்பதில்லை. சிமெண்ட் ஆலை மாசுபாட்டில் இருந்து மக்களை காக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை